ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு பக்கம் நேற்று வரைக்குமே நல்ல மழை காற்றா இருந்தாலும் சடனாக இன்றைக்கி காலையில் நல்ல சூடான வெயில். ஆனால் காற்று மட்டும் இருந்துக்கிட்டு தாங்க இருந்துச்சு. சரி, எப்படியோ இன்றைக்கி நம்ம காய போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு நாளைக்கு புது மிளகாத்தூளில் தான் நம்ம பிள்ளையாருக்கு சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி அரைச்சிட்டு வந்துட்டேங்க. மிளகாத்தூள் மிளகாவை மட்டும் அவங்க சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் காஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு குறைன்னு ஆற வச்சுட்டாங்க. ஏன்னா சரியாக நம்ம காய வைக்காதப்போ அந்த பொடியெல்லாம் உள்ளே மிஷின்லேயே இந்த துணியிலே ஒட்டிக்குன்னு சொல்லிவிட்டு ஆற வச்சு அதுக்கப்புறமா அதை திரும்பவும் நைஸாக அரைச்சி கொடுத்தாங்க. இங்கே நல்லா சூப்பராக அரைச்சிருந்தாங்கங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வரப்போ அப்படியே நான் ராகி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இந்த முளைக்கட்டின ராகி வச்சுருந்தோம்ல, அதையும் இன்றைக்கி அரைச்சாச்சு. இதிலலாம் முதல்ல போகிறப்ப வெயிட்டாக மிளகா மல்லியெல்லாம் நிறையா இருந்துச்சு. இப்போ சரின்னா அதிலே பிடிச்சிட்டு வந்துட்டேன். அப்படியே வரப்போ சாய்க்கு இந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு. அவனுக்கு ஸ்டார் பர்த்டேயும் கொண்டாடின மாதிரி இருக்கும்னு ஸ்பெஷலாக எல்லாம் வாங்கியாச்சு. பாருங்கள், எங்கள் ஸ்ட்ரீட் இப்படி தாங்க இருந்துச்சு. சூப்பராக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அங்கேயே நின்றுட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. இதில் நல்ல ஸ்பீக்கரில் பிள்ளையார் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்துச்சு. சரி, அதை உங்களுக்கு காட்டுவோன்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி இருக்குது உங்கள் இடத்துலலாம் இவ்வளோதெல்லாம் லைட்டெல்லாம் இப்போ பாம்பே மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. பெங்களூர்லேயும் சூப்பராக இருந்தார். பிள்ளையாரும் அங்கே இருந்துச்சு. நான் அதை எடுக்கலை. அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம வீட்டில் பிள்ளையார் பிக் பாஸ்கெட்லேருந்தே இந்த தடவை வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொண்டு கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்றப்ப வாடா சாமி கும்பிட்றான்னு இவனை கூப்பிட்டா இங்கேருந்து நான் நமஸ்காரம் பண்ணுறப்ப என் இடுக்கில் இவன் பூந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திஷ்டி கழிக்கிறப்ப வாடான்னு கூப்பிட்டாலும் அப்படி தான் இடையில நின்றுக்குவான், இல்லை படுத்துக்குவான். இப்படி தாங்க எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி போணுச்சு. எப்படியோ பல உடம்பு முடியல அது இதுன்னு சொன்னாலும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற இந்த கட்டாயத்தில் அப்போ உடம்புல நம்மளுக்கு எப்படியோ தெம்பு வந்துடும். எல்லாம் செஞ்சு நல்ல விதமாக சாமி கும்பிட்டாச்சு. இவன் பாயசம்னா இவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் இவனுக்கு தனியாக பாயசம் எடுத்து வச்சிடணும். நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கத்தை எப்படி போட்டிருக்கான் பாருங்கள். பாயசம் வடை எல்லாம் இவனுக்கும் நல்ல இன்றைக்கி விருந்து. சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டுட்டான். ஏந்திரிடா வழி விடுறான்னு சொல்கிறதுக்கு ஏந்திரிக்க கூட முடியல. நல்ல தூக்கம். சரி, அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்புறமா நான் ஒன்றுத்துக்கும் போகல, வாசலுக்கு தான் டீ தூளை ரோஜா செடியில் கொட்டுவோன்ட்டு போனேன். அவன் ஏந்திரிக்கல, விட்டுட்டேன். அப்புறம் நைட்டு என்ன தான் சாம்பார்லாம் கொஞ்சம் இருந்தாலும் பொடி கொஞ்சம் சைடில் வச்சுக்கிறதுக்கு கேட்பாங்க. பார்த்தா பாட்டிலில் பொடி கொஞ்சமாக இருந்தது. அதையும் வறுத்து நுணுக்கியாச்சுங்க. இப்படி தான் இன்னைய நாள் போணுச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போணுச்சு? டாட்டா, பை பை, தேங்க்யூ.